அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க. தமிழகத்துல யாரையெல்லாம் தமிழர் அப்படின்னு நீங்க வரையறை செய்வீங்க? நாங்க நாம் தமிழர் என்று இரு கரமும் விரிச்சு நிக்கிறோம். ஆமா, நாங்கெல்லாம் தமிழர் என்று எவரெல்லாம் வர்றாரோ அவரெல்லாம் தமிழராக ஏற்கிறோம், தமிழராகவே பார்க்கிறோம். இல்ல நாங்கள்லாம் தெலுங்கர், நாங்க கன்னடர், நாங்கள் மலையாளி, நாங்க திராவிடர் என்று சொன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. எவரெல்லாம் தங்களை தமிழர் என்று உணர்ந்து இந்த மண்ணின், இந்த மக்களின் விடுதலைக்கு, எம் இனத்தின் விடுதலைக்கு நாங்க முன்னெடுக்கிற அரசியலோடு இணைந்து பயணிக்க வர்றாங்களோ அவங்களெல்லாம் நாங்க தமிழராக ஏற்கிறோம். தமிழர் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வரையறையின்படி தமிழர்கள் ஆயிடுவாங்களா? தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தமிழர். ஆனால் நீண்ட காலமாக இந்த மண்ணில் மண்ணும் பொன்னும் எடுத்து இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைகிற எல்லோரையும் நாம் தமிழராகவே ஏற்கிறோம், பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க அவர்களை தமிழராக ஏற்கிறோம். இப்ப தேசிய கட்சிகள்ல நாங்க இருந்து அவர்களை தலைமையேற்று நாங்கள் தொண்டர்களாக இருந்திருக்கிறோம். அவர்களை வாழவும் ஆளவும் வச்சு அழகு பார்த்திருக்கோம். அதே மாதிரி திராவிட கட்சிகளில் தமிழர் அல்லாதவர்களை எல்லாம் நாங்க தலைவராக ஏற்று அவர்களை ஆளவும் வாழவும் வச்சு நாங்க அழகு பார்த்திருக்கோம். இப்ப நாங்க எமது மொழி சிதைந்து, என் இனம் சிதைந்து, நாங்க உணர்வை, தமிழர் என்ற உணர்வை இழந்ததாலேயே நாங்க உடைமைகளை இழந்து கண்முன்னே என் இனம் அழிவு நாங்க பார்த்து கொண்டு கையை பிசைந்து கொண்டு நிற்கிற ஒரு இக்கட்டான சூழல் உருவாயிட்டது. அப்ப எங்களுக்கென்று இல்லாத போனது எம் இனத்திற்கென்ற ஒரு வலிமையான அரசியல். அதை நாம முடிவெடுக்கும் போது அப்ப நாம நம்ம இனத்திற்கென்று இந்த தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியலை கட்டி அமைக்கணும் போது நாம் தமிழர் என்ற அந்த அடையாளத்தோடு தான் நாங்க வர வேண்டியது இருக்கு. திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்களை வாழவும் ஆளவும் வைத்து அழகு பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்களே, அது நீங்க கருணாநிதியை சொல்றீங்களா அல்லது வைகோ, விஜயகாந்த் போன்றவர்களை சொல்றீங்களா? இல்ல, இதுல குறிப்பா நீங்க சொல்ற எல்லாரையும் கூட நீங்க பார்க்கலாம். இப்ப விஜயகாந்தை இப்ப நாங்க எதிர்கட்சி தலைவரா இந்த நிலத்தில் ஆக்கியிருக்கோம். இப்ப நான் தமிழர்னு சொல்லும் போது ஏன் இவர்கள் எல்லாம், நான் தமிழன் தானே, என்னையே இவ்வளவு எதிர்க்க வேண்டியது இருக்குது? உங்களை அவர்கள் எதிர்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதா, தமிழர் அல்லாதவங்கிற அடையாளம்? நிச்சயமா. நீங்க யாரு என்னை எதிர்க்கிறாங்க, இது தமிழர் என்று சொல்லும் போது இல்ல நாங்க திராவிடர் என்று சொல்றாங்க. இல்ல திராவிடர் அப்படின்னு, நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? யாரு திராவிடர்? நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் திராவிடர்? ஆரியர்களுக்கு மாற்றாக ஒரு பண்பாட்டை முன்வைத்து வாழ்ந்தவர்கள் எல்லாரும் திராவிடர்கள் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடர் இருக்கிறாங்க, எங்கேயுமே ஆரியர் இல்லையா? நான் கேட்கறது நீங்க எங்கேயுமே ஆரியர் இல்லையா? அது வெறும் சொல்லுதான். அது ஒரு வலிமையான தத்துவமா இருந்தா இப்ப நீங்க எதுக்கு பயப்பட? இப்ப நீங்க யார் திராவிடர் என்று கேட்கும்போது தமிழர் தான் திராவிடர், திராவிடர் தான் தமிழர் என்று சொல்றாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும்போது தேர்தல் பரப்புரையில திராவிடர்களும் தமிழர்களும் எங்களை வெல்ல வைப்பார்கள் என்று பேசுறாங்க. அப்ப தமிழர் ஒரு தனியா இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப யாரெல்லாம் திராவிடர்னா கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவு பேசக்கூடிய துளுவர், தமிழர், இவங்களெல்லாம் திராவிடர்கள் என்றால் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தானே திராவிடனா இருக்கிறேன், வேற யாருமே திராவிடரா இல்லையே, திராவிட உணர்வோடு இல்லையே, திராவிடம்ங்கிற அமைப்போ இயக்கமோ கட்சியோ ஒண்ணுமே இல்லையே பிற மாநிலங்கள்ல. நான் மட்டும் திராவிடர் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இருக்கணும்? ஒரு காலகட்டத்திற்கு பிறகு திராவிடர் என்ற சொல் தமிழர்களை குறிப்பதற்காகத்தான் பெரியார் பயன்படுத்தினார்ங்கிற வாதத்தை தமிழர்களை பயன்படுத்த சொன்னா நான் தமிழராகவே இருந்துட்டு போலாமே. இந்த திராவிட முன்னேற்றம் என்பது யாரை முன்னேற்றது? கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாவும் போய் திராவிட முன்னேற்றம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த திராவிடர் ஏன் திராவிடரை முன்னேற்ற கட்சி வைக்கல? இப்ப திராவிட முன்னேற்றம் இப்ப நடக்கிற இளைஞரணி மாநாட்டில் கூட கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, திராவிடம் என்பது தமிழர்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு. என்ன ஏன் உள்ள அடக்குறீங்க? நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை மிக்க தேசிய இனம், என்ன ஏன் போய் அடக்குறீங்க? அதை அடக்கிட்டீங்க, உள்ள அடக்கிட்டீங்க. நீங்க அந்த அடக்கு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தான் நான் தமிழர் என்று வெளியேற வேண்டியது இருக்குது. அப்ப யாரெல்லாம் இந்த திராவிடத்துக்குள்ள அடங்கி இருக்கிறா, எந்தெந்த இனம் எல்லாம் அடங்கி இருக்குது, எந்த மொழிவழி இனங்கள் எல்லாம் இந்த திராவிடத்துக்குள்ள அடங்கி இருக்குது? அது போன்ற விவாதங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய பிறப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறக்கிறதுல இருந்து அல்லது மகளாக பிறக்கிறதுல இருந்து தான் இந்த அடையாளங்கள் எல்லாமே வருது. இந்த சாதி, இந்த மதம், இனம், இந்த நாட்டவன் போன்ற எல்லா அடையாளங்களும் தற்செயலான நிகழ்வு. ஒரு குறிப்பிட்ட அம்மா அப்பாவுக்கு நாம மகனாக பிறந்ததுனால வரக்கூடிய தற்செயலான நிகழ்வு. இதுல மூத்த குடி
அல்லது பெருமை வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற பெருமை எங்கிருந்து வருது? இப்ப நீங்க நான் என்னுடைய நீண்ட நெடிய ஒரு வரலாற்றுல நான் தமிழர் என்கிற ஒரு தேசிய இனமா இருக்கேன். எங்கள் தமிழ் மொழியில இருந்து சமஸ்கிருத மொழி கலப்புல தான் நீங்க தெலுங்கு, கன்னடம், துளு ரொம்ப 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப மலையாளம் போகுது. மலையாளத்தில் இருக்கிற சமஸ்கிருத சொற்களை நீங்க நீக்கிட்டீங்கன்னா தூய தமிழ் சொற்கள். என்னுடைய சேர, சோழ, பாண்டியன் என்கிற 3 பாட்டன்ல மூத்த பாட்டனுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு மலையாளிகள சேர பிள்ளைகளா இருக்கிறாங்க. இப்ப இந்த இதுல இப்ப நான் மட்டும் திராவிடன் என்று இருக்கிறதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் அல்லாதோர் இங்கே வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் இந்த திராவிட அரசியல் பயன்பெற்றிருக்கே ஒழிய தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுத்தமா பயன்படவே இல்லை. 48 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழர் அல்லாத தமிழ்நாட்டுல. அந்த தமிழர் அல்லாதவர்கள்ங்கிறதுல நீங்க பிறப்பால தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அவங்க எல்லாரையுமே நீங்க சேர்க்கறீங்க. ஆமா, இப்ப நீங்க ஒண்ணு பாத்துக்கிறீங்க. நீங்க 500 ஆண்டுகளா ஆயிருச்சு இந்த நிலத்துல. இப்ப தெலுங்கு மொழி பண்பாட்டு மொழியாவோ பயன்பாட்டு மொழியாவோ வழிபாட்டு வழக்காட்டு மொழியாவோ இல்ல ஆட்சி மொழி பேச்சு மொழியாவோ இல்லை. ஏன்னா எனது அதிகார மொழியாவும் இல்லை. ஏன்னா இந்த மண்ணில் தமிழே கூட ஆட்சி மொழி அதிகார மொழியா இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க 500 ஆண்டுகளாக ஆகியும் இன்னும் என் மண்ணில தமிழர்களா கரையில. அவங்க வீட்டுக்குள்ள போய் தெலுங்கு தான் பேசுறாங்க. அப்படின்னா அவங்க தன் மொழியின் மேல வச்சிருக்கிற பற்று எவ்வளவுன்னு நீங்க பார்க்கணும். அந்த மொழி பற்றை நாம மதிக்கிறோம், போற்றுறோம். அதே உணர்வு எனது இன மக்களுக்கும் இருக்கணும்னு தான் நாம் தமிழர் என்று சொல்றோம். இப்ப நான் அந்த பற்று என் இன மக்களுக்கும் இருக்கணும், நாம் தமிழர் என்று சொல்லும் போது அதை இனவெறி, மொழி வெறி, அதை இனவாதம் என்று பேசுவதா நமக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் முட்டுது. நீண்ட காலமாக பல தலைமுறையாக தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அவர்களை இப்போது தாய்மொழி தெலுங்கு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பிரித்து வைக்கிறது. பிரிச்சு நம்ம வைக்கல. நீங்க வாழ்கிற உரிமை இங்க யாருக்கும் உண்டு ஐயா. நீங்க வாழ்கிற உரிமை யாருக்கும் உண்டு. ஆள்கிற உரிமை இந்த மண் சார்ந்த பிள்ளைகள் எங்கள் தமிழர்களுக்கு தான் உண்டு. அப்படித்தான் நீங்க எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் இருக்குது. தந்தை பெரியார் அவர்களே கூட அதான் சொல்றாங்க. உலகம் முழுமைக்கும் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களே அந்த மண் சார்ந்த அந்த மொழி சார்ந்தவன் தான் ஆண்டு இருக்கிறான். அப்படித்தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஆட்சி நடக்குது. கேரளாவில் தேசிய கட்சி காங்கிரஸ், சர்வதேசிய கட்சி சர்வதேசம் பேசிக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அந்த மண்ணை ஆளுகிற போது மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு மலையாளி தான் ஆள முடியுது. ஏன் அருகிலே இருக்கிற ஆந்திராவை ஆளுகிற கிரண்குமார் ரெட்டியை தூக்கி இவர் நம்ம தோழர் தான், நம்ம கட்சி தான், இவர் ஆந்திராவை ஆளட்டும், கேரளாவை ஆளட்டும், உம்மன் சாண்டி ஆந்திராவை ஆளட்டும்னு மாத்தி ஆள வைக்க முடியாது. ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக முயற்சிக்கலாம். ஆனால் இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்திலையும் முதல்வராகி காட்ட முடியாது. வாக்கு செலுத்த மாட்டான். அப்ப நீங்க அந்தந்த மண் சார்ந்த நீங்க என்னதான் இந்திய தேசிய ஒருமைப்பாடு பேசினாலும் பாரதிய ஜனதா கர்நாடகா ஆளும்போது கர்நாடகா அந்த மண்ணை கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் தான் ஆள முடியும். அங்க நிதின் கட்காரி தேசிய தலைவராக இருக்கிற அவர் முதலமைச்சராக முடியாது. அந்த மக்கள் ஏற்கிறது இல்லை. ஆனால் இதுதான் எல்லாருக்கும் நடக்குது. இதை நாங்க சொல்லும் போது இது இனவெறி, இது மொழிவெறி, இது பாசிசம், இது சாவனிசம். அதை எப்படி ஏற்க முடியும்? தமிழக மக்கள் இவர்களை வாக்கு போட்டுதானே தேர்ந்தெடுக்க நாட்டிற்று போய் நின்றதுனாலதான், வழி இல்லாமதான், இந்த திராவிட அரசியலாலதான், வழி இல்லாம தானே. கலைஞரை விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கலைஞர்னு வேற நாதியற்று மாற்று அரசியலை முன்வைக்காதனாலதானே இந்த நிலைமை. நீங்க விஜயகாந்துக்கு கூட இவ்வளவு ஒரு உயரம் கிடைச்சது எதனால? கருணாநிதி பிடிக்கல. 26 விழுக்காடு இவ்வளவு நீண்ட காலமா அண்ணா தொடங்கிய ஒரு பேர் இயக்கம் 26 விழுக்காடு வாக்கு வச்சிருக்குது. அம்மையார் ஜெயலலிதா 36 விழுக்காடு வாக்கு வச்சிருக்காங்க. காரணம் என்ன? ஜெயலலிதா போல ஒரு நிர்வாகி இல்ல, சிறந்த தலைவி இல்லைன்னா இல்ல, கலைஞரை பிடிக்காதவர்களுடைய வாக்கு. இவர் மேல இருக்கிற வெறுப்பு அந்த கட்சி மேல, அவங்க மேல பற்றா மாறுது. 10 விழுக்காடு விஜயகாந்த் வாக்கு வச்சிருக்காருன்னா 2 பேரையும் பிடிக்காத மக்களினுடைய வாக்கு. அப்போ ஒரு மாற்று தேவைப்படுது. இந்த மாற்று சீமான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால தமிழகத்தில் முன்வைக்கப்படவே இல்லை. வைக்கப்பட்டது. இப்ப ஐயா சீபா ஆதித்தனார் வச்சதுதான் நாம் தமிழர் கட்சி. ஆனால் அன்னைக்கு இவ்வளவு வலிமையா அவர் செய்ய முடியல. ஐயா அன்னைக்கு மக்களுக்கு இவ்வளவு அவசியப்படல. கண் முன்னே என் இனம் கொன்றொழிக்கப்படுகிற போது அந்த ஏற்பட்ட அந்த கொதி நிலையில் தான் இந்த தேசிய இனத்திற்கான எழுச்சியே உருவாகுது, இந்த அரசியலுக்கான தேவையே உருவாகுது. நான் இந்த திராவிட கட்சிகளில், திராவிட அரசியலில், இந்த மார்க்சிய மேடைகளில் சுத்தி திரிஞ்ச பிள்ளைதான். அப்ப எல்லாரையும் நம்பி சுத்தி திரிஞ்சு கடைசியா வெந்து நொந்து போய் நாதியற்று நிற்கும் போதுதான் வேற வழி இல்லாம சுத்தி அடி வாங்கும் போதுதான் நான் தமிழன் என்று தெரிய வருது. மலேசியால என்னை அடிச்சாங்க, தமிழர்களை அடிச்சாங்க. தமிழர்கள் அடிக்கும் போது அங்க கேரளாவில இருந்து மலையாளிகள் இல்லையா, ஆந்திராவில இருந்து தெலுங்கர்கள் வாழலையா, கர்நாடகாவில இருந்து கன்னடர்கள் இல்லையா, மகாராஷ்டிரா இருந்து மராட்டியர்கள் அங்க வாழலையா, சீக்கியர்கள் வாழலையா, எல்லாரும் இருந்தாங்க.
ஆனா எப்படா என் இந்திய சகோதரனை அடிச்சாய் என்று எவனும் எழுந்து கேட்கல. எப்படா என் திராவிட சகோதரனை தாக்குவாய் என்று எவனும் எனக்காக பரிந்து கட்டி கொண்டு வரல. அதே மாதிரி தானே இங்க இந்திய இந்த கடல் எல்லையில 584 மீனவனை சுட்டு கொண்டு 584 தமிழச்சி தாலி எடுத்திருக்கிறாள். இந்தியாவுக்குள்ள இருக்கிற எந்த மாநிலத்திலிருந்து குரல் எழுந்திருக்குது? அருகில் இருக்கிற கேரளால, இல்ல கர்நாடகால, ஆந்திராவில் என் திராவிட சகோதரன் எவனாவது எப்படா என் திராவிட சகோதரனை அடிப்பாய் சிங்களா என்று எவனாவது கண்டிச்சதுண்டா? ஆத்திரத்தில் ஒரு அறிக்கை விட்டதுண்டா? கவலையில ஒரு சுட்டு கண்ணீர் வடிச்சது இருக்கா? இல்ல. சரி, பக்கத்துல இவ்வளவு 1,70,000 பேர் 1.5 ஆண்டுகளுக்குள்ள கொன்று ஒழிச்சு ஒரு கொடும் போர், ஒரு ஈன அழிப்பு போர். அதுல நான் திராவிடன் என்றோ தமிழன் என்றோ நான் இந்தியன் என்றோ அப்படி எதுவும் எந்த உணர்வுலையும் நீ பார்க்க வேண்டியதில்லை. ஒரு இன அடையாளத்துல பார்க்க வேண்டியதில்லை. சக மனிதன் எல்லோரையும் போல எலும்பு நரம்பு ரத்தம் சத பசி உறக்கம் கனவு கொண்ட ஒரு மனிதன் சாகுறானேன்னு கூட சக மனிதன் சாவுக்கு இந்த உலகம் இந்த சகோதரர் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் பரிஞ்சு பேசலைன்னா அப்ப இது எப்படி நீங்க ஏற்கிறது? யாருக்கு இருக்கு திராவிடங்கிற உணர்வு? எவன் இங்க இந்திய? ஏன் எனக்கு மட்டும் இந்த இசைப்பிரியா செத்த போது கண்ணீர் வந்தது? ராமேஸ்வரத்துல ஒரு மீனச்சி தாழ்வு ஏற்றவன எனக்கு மட்டும் ஏன் கவலை வருது? ஏன் வருது? ஏன்னா அடிபடும் போது அவன் மிதிப்படும் போது அவன் என் ரத்தம் கொதிக்கிறதுனால இந்த உடம்புல அந்த உடம்புல ஓடுறது ஒரு இனம் சார்ந்த ரத்தம்னால எனக்கு தவிப்பு வருது. அப்ப எதனால? அப்ப இது எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இது அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றது. நாங்க மிக காலம் கடந்து இந்த அரசியலை முன்வைக்கிறது தான். இப்ப எங்க சீபா ஆதித்தன் அவர்கள் வழியில தான் நாங்க இந்த பாதையை பயணிக்கிறோம். அன்னைக்கு அந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து, ஏன்னா என்னிலும் எங்களிலும் அறிவிலையும் அவர் செல்வாக்கு பெற்ற ஒரு பெருமகன், அவருக்கு இவ்வளவு தூரம் மக்கள் திரள தொடங்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் அன்னைக்கு உருவாகல. அப்ப இருந்திருந்தால் அன்னைக்கே ஒரு மாற்று அரசியல் பிறந்திருக்கும். மாப்போசி அல்லது முன் வச்சாங்க. எனக்கு முன்னாடி வச்சவங்க சிறு சிறு அமைப்பு இயக்கமா இருந்தாங்க. எனக்கு முன்னாடி வந்த தமிழ் அமைப்புகள் இந்த அரசியலை முன்னெடுத்தவர்கள் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று இருந்தாங்க. அரசியல் அயோக்கியர்கள் கூடாரம் என்று இருந்தாங்க. இங்க இருக்கிற ஒரே பாதை தேர்தல் பாதை தான் இருக்குது. அதை விட்டா எனக்கு வழி இல்லை. நான் ஆயுதம் ஏந்தி போராட முடியாது இந்த நிலத்தில். அறிவாயுதம் ஏந்தி, அதுவும் என்னிடத்தில் இருந்து ஆட்சி அதிகார வாக்கை வாங்கி வலிமையை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு அவங்க அந்த செல்வாக்கில் தான் என் இனத்தை போர் நடத்தி அனுக்கிறான், என்னை சிறைப்படுத்துறான், என்னை கண்டதும் சுட உத்தரவு போட்டு சுட்டு தள்ளுறான். அப்படித்தானே நடக்குது. அப்ப நான் அந்த வலிமையை கொடுத்த, இப்ப நீங்க ஐயா கலைஞர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவரை யாரு இது பண்றாங்க? இன்னைக்கு அவர் கதை வசனம் எழுதுனா யாராவது 4 லட்சம் கொடுத்து படம் எடுக்க ஆள் இருக்கா? அன்னைக்கு 40 லட்சம். அந்த செல்வாக்கு எப்படி வருது? அவர் முதலமைச்சர் ஆகிறனால. யார் அந்த வலிமையை கொடுக்கறது? வாக்கு செலுத்தின இல்ல ஆத்தால பண்ணி என் மாமன் மச்சானும் தானே. அது மாதிரிதானே அம்மையார் ஜெயலலிதாவுக்கும். சோனியா காந்திக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்தது? என் இனத்தை போர் நடத்தி கொள்வதற்கான செல்வாக்கு கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டு மக்கள். நாங்க கொடுத்த 40 பாராளுமன்ற உறுப்பினர் தானே. எனது வாக்குங்கிற வலிமை தானே என்னை வீழ்த்துகிற வலிமையை உங்களுக்கு தருது. அப்ப அந்த வலிமையான ஆயுதத்தை தூக்குவதை தவிர எங்களுக்கு வழி இல்லாதனால நாம் ஒரு மிகப்பெரிய அரசியலை விரிச்சு வைக்கிறோம். ஒரு தேசிய விடுதலைக்கான தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய விடுதலை, ஊழலற்ற உண்மையும் நேர்மையும் முழுமையான மக்களாட்சிக்கான ஒரு அரசியல் புரட்சியை நம்ம முன்னெடுக்க வேண்டியது. இன மக்கள் கொன்று ஒழிக்கப்படுகிற போது, நாங்க கத்தி கதறும் போது, ஏற்கனவே வலிமையை பெற்றிருந்த திராவிட தேசிய அரசியல் கட்சிகள் எங்களை என்ன செஞ்சிச்சு? கூட சேர்ந்து கொன்று ஒழிச்சது. அதை தவிர எனக்கு என்ன செஞ்சிச்சு? தமிழ் தேசிய இனத்தை பலகீனப்படுத்திய முதல் எதிரியே சாதி மதம் தான். எங்க உடல்ல எங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை வெளிக்காட்ட வழி இல்லாம எங்களை நாங்களே எரிச்சு சத்தமே ஒழிய ஒரு சிங்களன் மேல ஒரு நாகக்கரல் பட்டதா? ஐயா சீபா ஆதித்தனாருக்கு இல்லாத, மாப்போ சிவஞானத்துக்கு இல்லாத, ஈவிகே சம்பத்துக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை சீமானுக்கு 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் கொடுத்திருக்கு. அந்த சூழல் தருது. ஏன்னா நீங்க இப்ப பார்க்கும் போதுங்க, நான் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த நிலத்தை ஆளும் போது அவர் ஒரு தமிழர் இந்த நிலத்தை ஆளுகிறாருங்கிற பெருமை இருந்தது. ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் தமிழர் என்ற உணர்வோடு இந்த நிலத்தை ஆளல. அவர் இந்தியர். அதனாலதான் நீங்க இடுக்கி மாவட்டம் அங்க போகுதுங்க, பீர்மேடு தேவிகுளம் தாலுகாக்கள் கேரளாவுக்கு போகுதுங்க. அப்படிங்கும் போது என்ன பள்ளமேடு இருக்கா? எல்லாம் இந்தியாவில தானே இருக்குது. அப்படின்னா அவர் இந்தியரா இருக்கிறார். அதான் உங்களுக்கு இப்ப காவிரி உற்பத்தி ஆகிற பகுதியில் வாழ்கிற மக்கள், கூர்க்கின மக்கள் நான் தமிழ்நாட்டோட இருக்கிறேன்னு ஆர்ப்பாட்டம் செய்யும் போது, இல்ல நீங்க கர்நாடகாவோட போயிருங்கன்ட்டு இப்ப நான் காவிரியில தண்ணி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு அந்த இந்தியாவுக்குள்ளதானே இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் என்றுதான். அப்படித்தான் இடுக்கி மாவட்டம் அங்க போய் இன்னைக்கு முல்லை பெரியாற்று அணை இருக்கிற இடம் அவனுக்காகி நான் தண்ணிக்கு மண்டிட்டு நின்றுகிட்டு இருக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த நிலையில இந்த சிக்கல் எல்லாம் உருவாக போகுது என்ற கணிப்பு எனக்கு அன்னைக்கு இல்ல. சுத்தி நான் தண்ணி கேட்கும் போது நான் காவிரி தண்ணீர் என்றா அங்க வாழ்கிற கர்நாடகால வாழ்ற தமிழர்களின் உயிர் உடமையை நீ மனசுல வச்சுக்கிட்டு பேசணும்.
அப்ப எனக்கு உயிரை நீங்க என் இன மக்களின் உயிரை நீங்க என்னை காட்டி அச்சப்படுத்துறீங்க. என் உயிருக்காக நான் என் உரிமையை நான் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு என்னை தள்ளுறீங்க. முல்லை பெரியாற்றுல நீங்க பாத்தீங்க, சொந்த நாட்டுக்குள்ளே நாங்க அகதியா வந்து மலை மேல தங்கி இருந்த அளவுக்கு எங்களை அடிச்சு விரட்டிங்க. அப்ப எங்க பிள்ளைகளின் மார்பலை வந்து அவன் மௌஞ்சி வச்சு தேய்ச்சி படத்தை எடுத்து என்னை வெளியிட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அப்ப இந்த கோரங்கள் இந்த நிகழ்த்தில் நிகழும் போதுதான் இந்த அரசியலுக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமா பிறக்க தொடங்குது. அப்ப இந்தியன் நான் கருதி கொண்டிருக்கும் போது இதுவரை எந்த நாடும் ஏடும் இந்திய பாராளுமன்றத்திலேயாவது செத்து விழுந்த தமிழ் மீனவனை இந்திய மீனவன் என்னைக்காவது எழுதியிருக்குதா, செய்தி படிச்சிருக்குதா? தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்ப இந்த நாடே என்னை இந்திய நான் ஏற்கலைங்கிற உணர்வு தான் எனக்கு வருது. அதே மாதிரிதான் ஈழத்துல. அப்ப என் இன மக்கள் கொன்று ஒழிக்கப்படுகிற போது நாங்க கத்தி கதறும் போது ஏற்கனவே வலிமையை பெற்றிருந்த திராவிட தேசிய அரசியல் கட்சிகள் எங்களை என்ன செஞ்சிச்சு? கூட சேர்ந்து கொன்று ஒழிச்சது. அதை தவிர எனக்கு என்ன செஞ்சிச்சு? நீங்க சே படம் போட்ட டி ஷர்ட்டோட நீங்க அதிக இடங்கள்ல வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை நீங்க கைவிட்டீங்க. மார்க்சிய பெரியாரிய இயக்கங்களுடைய மேடைகளை பயன்படுத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் அது எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய்நாடு என்று முழங்கினாரு. இப்ப என் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குது. நான் அதுக்கு போராட வேண்டியது இருக்குது. அன்னைக்கு சேயே வந்து எங்கள் தலைவன் பிரபாகரனுடைய ஒரு முன்னத்தியர் ஒரு குறியீடா தான் நாங்க பார்த்தோம். அதற்கு பிறகு பெரியாருடைய உடையை அணிந்து கொண்டே பேசினேன். அப்புறம் இப்ப எங்கள் தலைவர் பிரபாகரனை வந்து நாங்க முன்னெடுத்து போக வேண்டியது இருக்கு. ஏன்னா பிரபாகரனை ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதி என்று மக்கள்கிட்ட ஒரு பூச்சாண்டி போல காட்டி ஒரு அச்சப்படுத்துகிற போக்கு இருக்குது. அதை நான் போட்டு அணிந்து என்று பேசும்போது இளைய பிள்ளைகள் அலைபேசியில போடவே, உடைகள்ல போட, வாகனங்களை பொறித்து கொள்ள இப்ப ஒரு பரவலாக்கி நாங்க கொண்டுட்டு போறோம். ஏன்னா எமக்கு இருக்கிற ஒற்றை குறியீடு சாதி மதமா பிரிஞ்சு கிடக்கிற எங்கள் தமிழ் பிள்ளைகளை எந்த எமது முன்னோரை நாங்க எடுத்தாலும் ஒரு சாதி அடையாளத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இப்ப உதாரணமா எனது முப்பாட்டன் தீரன் சின்னமலை எடுத்தா அது கவுண்டருக்கானதா தெரியுது. பூலித்தேவரை போய் நான் எடுத்தா எனது பாட்டன் எடுத்தா அது தேவருக்கானதா தெரியுது. இப்ப அந்த மாதிரி யாரை எடுத்தாலும் இந்த குறியீடு வர்ற ஆபத்து இருக்கிறதுனால நாங்க எங்கள் தலைவன் பிரபாகரனை எடுத்தாதான் எல்லா சாதி பிள்ளைகளும் எல்லா மத பிள்ளைகளும் நேசிக்கக்கூடிய ஒரு பொது அடையாளமா இருக்குது. அதனால அதை இப்ப கொண்டுட்டு போறதுனால நான் இப்ப சேபடமா போடக்கூடாதுன்னு இல்ல. அன்னைக்கு கூட நான் படப்பிடிப்பு தளத்துல சேபடத்தை போட்டுட்டு தான் இருந்தேன். எங்கள் தலைவன் பிரபாகரன் அப்படின்னு சொல்றீங்க. சீனத்தின் தலைவர் மாசேதுங்க எங்களுடைய தலைவரும் கூட அப்படின்னு சொன்ன நக்சலைட்டுகளுடைய முழக்கத்திற்கும் உங்களுடைய முழக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? இல்ல அவங்க வந்து இப்ப அவங்க நக்சல் தலைவர் எங்களுடைய மாசேதுங்க வந்து எங்களுடைய தலைவர் ஏற்பது போல நான் ஏற்கல. நாங்க வந்து மார்க்ஸ்ல இருந்து இப்ப லெனின், ஸ்டாலின், மாசேதுங்கு, ஹோசிமின், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, இந்த நிலத்திலே இந்திய பெருநாட்டில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், புத்தன் பூலே, இப்ப இங்க சாக்ரட்டிஸ், இது மாதிரியான கருத்தியலாளர்கள், தேசிய விடுதலைக்கான புரட்சியாளர்கள், இவர்கள் எல்லாரையுமே நாங்க எமது பெருமைக்குரிய வழிகாட்டிகளாக ஏற்கிறோம். எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்ததோ அதன் விடுதலைக்கு மேம்பாட்டிற்கு புரட்சி செய்த அந்த பெருமக்களை எல்லாம் நாம் எமது பெருமைக்குரிய முன்னத்தியர்களாக வழிகாட்டிகளாக ஏற்கிறோம். ஆனால் ஏனென்றால் அதே மாதிரி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற, அடிமைப்பட்டு கிடக்கிற, 1000 ஆண்டுகளுக்கு மேல அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கு போராட்டத்தை, புரட்சியை முன்னெடுக்கிற நாங்கள் அவர்களை முன்னத்தியராக ஏற்கிறோம். ஆனால் நாங்க வந்து என்ன இதுல இருக்கா, தலைவன் என்பவன் என் இனம் சார்ந்து, என் மொழி சார்ந்து, என் ரத்தம் சார்ந்தவனா இருக்கணும். அந்த அடிப்படையில் என் இனத்திலே பிறந்த இந்த புரட்சியாளர்களுக்கு சற்றும் குறைவில்லாத புரட்சியாளராக இருக்கிற எங்கள் தலைவர் பிரபாகரனை நம் இனத்தின் தலைவராக ஏற்கிறோம். பிரபாகரனை நீங்க வந்து ஒரு சினிமா கதாநாயகன் போல பார்க்கிறீங்களா? என்ன அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தமிழ் தேசியவாதிகள்னு நீங்க ஒரு புதுசா இப்ப ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. நீங்க என்ன வாதி? முதல்ல நான் பொதுவான பிள்ளைதான். ஒருத்தன் கண்ணீரை தொடச்சிட்டு ஒருத்தன் கண்ணை போய் குத்த முடியாது. நான் 2 பேருக்கும் சமமாக கரங்களை நீட்டி கண்ணீர் துடைக்கத்தான் நான் விரைய முடியும். என் மீனவனை அடிச்சா உன் மாணவனை நான் அடிப்பேன்னு நான் சொன்னதுக்கே நீங்க என்னை சிறைப்படுத்தினீங்க 5 மாசம். என்னை வந்து ஒரு வன்முறையாளனா காட்டினீங்க. அப்ப 60 ஆண்டுகளா என்னை அடிக்கிறவனை நீங்க என்னவா காட்டுவீங்க? பிரபாகரனை நீங்க வந்து ஒரு சினிமா கதாநாயகன் போல பார்க்கிறீங்களா? என்ன அவ்வளவு கேவலமான சிறு பிள்ளையா என்ன நான்? நீங்க ஒரு திரைப்பட கதாநாயகன் போல பாக்குற ஒரு பிள்ளையா என்ன நான்? தர்மபுரியில நடந்த வன் செயல்கள் பற்றி கருத்து கூற மறுக்கிற அல்லது வன் செயல்களுக்கு பிரபாகரனை சினிமா கதாநாயகன் போல பார்க்கின்ற தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில திருமாவளவன் கேட்டாரு. இல்ல இப்ப அது வந்து இப்ப நான் வந்து ஒரு சினிமா கதாநாயகன் போல பாக்குறேன்னா அவர் எப்படி பாக்குறாரு?
அவர் எந்த பார்வையில பாக்குறாரு? இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இப்ப தமிழ் தேசியவாதிகள்னு நீங்க ஒரு புதுசா இப்ப ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. நீங்க என்ன வாதி? முதல்ல நீங்க ஒரு இந்தியவாதியா அல்லது திராவிடவாதியா இல்ல சாதியவாதியா இல்ல நீங்களும் தமிழ் தேசியவாதியா? இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த தமிழ் தேசிய தளத்தை, இந்த சிந்தனையை எனக்குள்ள தள்ளுனதே நீங்கள், அண்ணன் சிவபீரபாண்டியன், இந்த மாதிரியான தலைவர்கள் தான் எனக்குள்ள தள்ளுனீங்க. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம தமிழ் தேசியவாதின்னு ஏதோ தனித்து வேறு கிரகத்திலிருந்து இறங்கி வந்து எவனோ இங்க உலவிட்டு இருக்கிற மாதிரி அவனை பார்த்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன வருது? இந்த பிரச்சனைக்கு நான் என்ன கருத்து சொல்ல முடியும்? மக்களோட மக்களா நாங்க ஆள முடியும். நீங்க போயிட்டு வந்தோன்னா, நான் வேறு ஒரு வேலையா வெளி மாநிலத்துல இருந்தேன், திருப்பி வந்தோன்னா நானும் போய் என் மக்களோடு போய் அந்த அவர்களுடைய துன்பங்களையும் துயர்களையும் பகிர்ந்து கொண்டு கண்டிச்சு பேசித்தான் இருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. தர்மபுரியில நடந்த வன் செயல்களை கண்டிக்கிற அதே சமயத்துல நீங்க தேவர் ஜெயந்திக்கு வந்துட்டு வந்தவர்கள் ஒரு 7-8 பேர் கொல்லப்பட்டதையும் நீங்க கண்டிக்கிறீங்க. ஆமா, கண்டிக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க சாதிய மோதல்களை நம்ம விரும்பக்கூடியவர்கள் அல்ல. இப்ப சாதி மதம் கடந்த தமிழ் தேசிய பிள்ளைகளா திரளுங்கிற அரசியலை தான் நம்ம முன்னெடுக்கிறோம். ஏன்னா இப்ப 1.5 கோடி சிங்களர்கள்ட்ட நாம 12 கோடி எண்ணிக்கையில் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் வீழ்ந்தது காரணமே சிங்களனாக இருப்பதும் நாம தமிழர்களாக இல்லாததுக்கும் காரணம். தமிழ் தேசியனத்தை பலகீனப்படுத்திய முதல் எதிரியே சாதி மதம் தான். அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். ஏன்னா நான் இப்ப வட மாவட்டங்கள்ல பறையர் என்ற தமிழ் தேசிய மக்கள் ஆதி தமிழ் பிள்ளைகளுடைய வாக்கு படையாட்சிக்கு இல்லை. படையாட்சி வாக்கு பறையருக்கு இல்லை. இப்ப இந்த இடத்துல தமிழருங்கிற தேசிய மக்கள் ஒரு சாதி சார்ந்த தமிழ் சமூகம் இங்க பிளவுபட்டு நிக்குது. இப்ப தமிழர் அல்லாத வேறொருவர் அங்க போய் அரசியல் செய்யும்போது இவங்களுக்குள்ள இந்த சொந்த ரத்தங்களுக்கு உள் யுத்தம் இருக்கு பாருங்க. நான் செத்தாலும் சரி இவர் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த போக்கு தான் அந்த வட மாவட்டங்கள்ல பிற கட்சிகள் பெரிய வெற்றி அடைவதற்கும் இந்த கட்சிகள் வீழ்ச்சி அடைவதற்கும் காரணம் இதுதான். அப்ப இந்த இடத்துல நாம இனி சாதி சார்ந்த மதம் சார்ந்த பிள்ளைகளா இருந்து விடுதலை அடைய முடியாது. ஏன்னா சாதிக்குள்ள இருந்து ஒரு கட்சி நடத்தி அந்த சாதியை மேம்படுத்துவது, விடுதலை அடைய வைப்பது, மதத்துக்குள்ள இருந்து அந்த மதத்திற்கான உரிமையை விடுதலை அந்த மதம் சார்ந்த மக்களுக்கு பெற்றெடுப்பது என்பதே சாத்தியப்படாம போயிருது. ஏன்னா என் நிலம் உங்ககிட்ட அடமானம் இருக்குது, 1 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தை நான் மீட்டாம எனக்கு 20 சென்ட் எனக்கு அதுல வேணும், எனக்கு 30 சென்ட் வேணும், எனக்கு அதுல 40 சென்ட் வேணும், நாங்க அண்ணன் தம்பியில அடித்துக் கொள்வது அது சரியா வராது. ஏன்னா தமிழர் என்கிற தேசியனமே அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஒரு அடிமை தேசியனத்தின் பிள்ளைகள் நாங்க அதுக்குள்ளே இருக்கிற சாதிய மத விடுதலைக்கு போராடுவது என்பது அது சாத்தியப்படாது. அதனால முதல்ல நாம் தமிழராக நாம திரண்டு ஒரு பேரின அரசியலை முன்னெடுத்து தமிழர் தேசிய விடுதலையை முதல்ல வென்றெடுத்தாதான் நீங்க இது சாத்தியப்படும். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப என்ன தலைவர் பிரபாகரன் நீங்க ஈழம் கட்டமைக்கப்படும் போது அது எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் திருமாவளவனுக்கும் தெரியும். அவர்தான் நான் ஒரு முறை தான் போன, அவர் 2 முறை போய் பார்த்துட்டு வந்தவர். அவருக்கு நல்லா தெரியும் அந்த நிலத்தில் சாதி இருந்ததா மதம் இருந்ததா. அது ஏன்னா அங்க ஒரு தேசிய விடுதலை அங்க ஒரு உருவாகி கட்டமைக்கப்பட்டிருந்தது. தமிழிலே மருத்துவம் கல்வி இருந்தது, தமிழிலே பொறியியல் கல்வி இருந்தது, தமிழிலே போக்குவரத்து இருந்தது. அப்போ ஒரு தமிழர் ஆட்சி அங்க இருந்தது. அந்த இடத்துல சாதி மதம் இல்ல. இங்க நீங்க சுட்டி காட்டுற அந்த முரண்பாடுகள், உள் முரண்பாடுகளால பாதிக்கப்பட்டவர்கள் தலித் சமூகத்தவராக இருக்கிற சூழல்ல நாங்க அதை தீர்த்து கொள்ளாமல் ஒட்டுமொத்த ஒற்றுமைக்கு எப்படி வர முடியும்? இப்ப 2 சாதிகளை மோத விட்டே எப்படி அதை தீர்ப்பீங்க? இப்ப தென் மாவட்டங்கள்ல ஐயா இமானுவேல் சாகரனுக்கு ஒரு வீர வணக்க நிகழ்வு நடக்குது, ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு ஒன்னு நடக்குது. இப்ப இந்த இடத்துல 2 பெரிய தமிழ் சமூகம், ஒரு சாதி சமூகம், இந்த சாதி சமூகங்களுக்குள்ள நீண்ட காலமாக இந்த மோதலை இப்படி கூர்திட்டு விட்டு இந்த 2 தமிழ் பிள்ளைகளை மோத விடுவதால யாரு அரசியல் லாபம் அடைகிறான்னு நினைக்கிறீங்க? சாதிய தலைமைகளும் இந்த திராவிட அரசியல் தலைமைகளும் தான் அடையதை ஒழிய தேசிய கட்சிகள் தமிழனுக்கு என்ன லாபம் இருக்குது? இப்ப நீங்க அதை நீங்க கவனிக்கணும். அப்ப இந்த மோதல்களை நீங்க தவிர்க்குது எப்படி? இப்ப நான் ஐயா இமானுவேல் சேகனுக்கும் போறேன், ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கும் வணக்கம் செலுத்த போறேன். பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இங்க போவாங்க, இங்க போக மாட்டாங்க. நாங்க அப்படி பார்க்கல. நாம் தமிழர் கட்சி இவர்கள் எல்லாம் என் பெருமைக்குரிய இனத்தின் முன்னோர்கள் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் பரவலா நாங்க வணக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க இமானுவேல் சேகரனுக்கு தேவர் எல்லாரும் அங்க என் கூட வர்றாங்க. இந்த முத்துராமலிங்க தேவருக்கு அந்த இடத்துல எந்த மோதலா இருக்கோ அந்த மல்லர் சாதி சமூகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னோட வர்றாங்க. எங்களால பொதுவா நிக்க முடியுது. அப்ப அந்த தளத்துக்கு தானே நாங்க போகணும்னு விரைவோம்.
ஆனா நீங்க அந்த முரண்பட்ட இரண்டு சமூகங்கள்ல பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நிக்கல, அங்க சமரசம் செய்து இரண்டு பக்கத்துக்கும் நீங்க போறீங்கிற விமர்சனம் உங்க பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நான் நிக்கலைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் அங்கிருந்து வந்தவன் தானே. நான் பாதிக்கப்பட்ட மக்கள், எந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசல. நான் பொதுவான பிள்ளைதான். ஒருத்தன் கண்ணீரை தொடச்சிட்டு ஒருத்தன் கண்ணை போய் குத்த முடியாது. நான் ரெண்டு பேருக்கும் சமமாக கரங்களை நீட்டி கண்ணீர் துடைக்கத்தான் நான் விரைய முடியும். தமிழ் தேசிய போராட்டத்தின் பின்னடைவுக்கு பிறகு 2009 ஈழமண்ல ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு இளையராஜா கனடாவுக்கு போய் இசை நடத்தக்கூடாது, இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ஹரிஹரன் இலங்கையில போய் பாடக்கூடாது அப்படின்னு நீங்க தடைகளை விதிக்கிறதுக்கு என்ன காரணம்? தடையா நீங்க அது வேண்டுகோள் தான். இப்ப ஐயா இளையராஜா அவர்கள் மேல நாம அளப்பரிய மதிப்பும் பாசமும் கொண்ட ஒரு ஆள் நானு. அவர் மேல இருக்கிற நன்மதிப்பு, அந்த அன்பு, அது வேற. எங்களுக்கு என்ன உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா, சிங்கள அரசு அது என்ன செய்து திட்டமிட்டு இந்திய சிங்கள உளவுத்துறை, இந்திய அரசு இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, இந்த தமிழர்களை, அதுவும் இளைய பிள்ளைகளை பொழுதுபோக்கு, கேளிக்கை இதுகள் அதிகமாக நாட்டத்தை செலுத்த வச்சு இன்னும் அந்த விடுதலை உணர்வு, அந்த விடுதலை நெருப்பு அது நீர்த்து போகிற ஒரு வேலையை செய்யுது. இப்ப நீங்க பாருங்க, எல்லா இசை பாட்டு வெளியீட்டு விழாவும் அந்நிய நாடுகளை, பிற நாடுகள்ல தமிழர், அங்க இருக்கிற தமிழர்களை குறி வச்சு போகுது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்? அப்ப நீங்க என்னன்னா, அந்த கேளிக்கையில நாட்டம் கொண்டு வச்சு அந்த மக்களை இந்த விடுதலை போராட்ட உணர்வுல நகர்த்தி விடுகிறதுக்கான வேலை இது நமக்கு தெரிய வந்ததுனாலதான் இந்த வேலை திட்டத்திற்குள் நம்ம பழியாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எமது மக்களுக்கு கவனமா இருக்க சொல்றோம். இப்ப நீங்க அங்க போய் நீங்க பாட்டு கச்சேரி நடத்துறாங்க, அதை ஆவணப்படுத்திக்கிறாங்க. நாங்க இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு என்று சர்வதேசத்துல ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம். இப்ப அவன் என்ன செய்வான், என்ன இங்க இந்த நாட்டுல என்ன பிரச்சனைன்றீங்க, எல்லாம் இருக்குது. மக்கள் பாருங்க எவ்வளவு பாட்டு கேட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நீங்க தான் அவங்க ஏதோ கவலைப்படுறாங்க, அந்த பசி இருக்கிறாங்க, பட்டினி இருக்கிறாங்க, ஆடை இல்ல, அம்மனமா இருக்கிறாங்க, முள்ளு கம்பிகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் கேட்கறீங்க. அவன் சந்தோஷமா இருக்கிறான்னு இந்த ஆவணத்தை காட்டி பேசுவான். நான் பிரிட்டானியா சேனல் 4 வெளியிட்ட இந்த ஆவணத்தை காட்டுவேன், இவன் இந்த ஆவணத்தை காட்டி பேசுவான். இந்த மாதிரி சூழல் உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாம இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த அரசியல், இப்ப போர்க்குற்ற விசாரணை அல்லது இப்ப இனப்படுகொலைக்கான அரசியலை நம்ம முன்னெடுக்கும் போது இது வேண்டாம்னு தடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம ஐயா இளையராஜா மேல எனக்கு வருத்தம் இல்லை, நான் அவர்கிட்ட பேசவும் இல்லை. இந்தியாவுக்கு வருகை தர்ற இலங்கை சாதாரண மக்களை தாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தாக்கல, திருப்பி அனுப்புனதானே, தாக்கல. அப்ப தாக்கல நீங்க அப்ப நாங்க மீன் பிடிக்க போறத தொடர்ச்சியா தாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறதுல இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. அதான் நீங்க இங்க வருகிற அப்பாவி மக்களை நாங்க தாக்கணும் அப்படிங்கறது தவறான செய்தி. அது தாக்குனா அது தவறு. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். எங்களுடைய இனம் கொன்றொழிக்கப்பட்டு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து விழுந்த செய்தியை நாங்க கேட்டுக்கொண்டே இருந்த நாங்க இங்கே இந்த மீனவர்களை இத்தனை நூற்றுக்கணக்கு மேலான 500 600க்கு மேலான மீனவர்களை கொன்றொழிக்கப்படும் போதும் அந்த துயரத்தில் தினமும் பங்கெடுத்துக் கொண்டிருந்த நாங்க இந்த நிலத்தில் வியாபாரம் செய்ய வருகிற, இந்த நிலத்தில் வழிபட வர்ற புத்தபிக்குகள், இங்கே இருக்கிற திருப்பூர், அந்த கோயம்புத்தூர் போன்ற பெரிய அந்த தொழிற்சாலைகளில் முதன்மை பணியாளர்களாக நிர்வாகிகளாக இருக்கிற சிங்களர்கள், இங்கே இருக்கிற கல்லூரிகளெல்லாம் படிக்கிற மாணவர்கள், யாரையாவது ஒருவரை செத்து விழும்போது என்னுடைய தம்பி முத்துக்குமாரை தொடர்ந்து 19 பேர் தீக்குளிச்சு எங்க உடல்ல எங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை வெளிக்காட்ட வழி இல்லாம எங்களை நாங்களே எரிச்சு சத்தமே ஒழிய ஒரு சிங்களன் மேல ஒரு நாகைக்கரல் பட்டதா? எங்களை போல ஒரு ஜனநாயகவாதி இந்த உலகத்துல உண்டா? நீங்க சொல்லுங்க. லண்டன்ல ஒரு கருப்பறியின பையன் துப்பாக்கி வச்சிருந்தான், ஆயுதம் கடத்தி வச்சிருந்தான். அவனை லண்டன் காவல்துறை சுட்டுட்டது. அதுக்கு 8000 கோடிக்கு இழப்புற அளவுக்கு நீங்க அந்த ஒரு இன கலவரமே மூண்டுச்சு. ஆனால் என் இனம் கொன்றொழிக்கப்படுகிற போது அங்க அத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்டு பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் காஞ்சு குழந்தை முதியவர்கள் எல்லாம் நின்று நாங்க போராடணுமே ஒளியில. ஆனா என்னைக்காவது ஒரு கடை உடைச்சிருப்போமா, ஒரு காரை மறிச்சிருப்போமா? அப்ப நீங்க எங்களை போய் வன்முறையாளர்களா காட்ட முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு. இந்த நிலத்திலே நாங்க இதுவரை பேசுறமே ஒளிய நாங்க உன் மாணவன் என் மீனவன் அடிச்சா உன் மாணவனை நான் அடிப்பேன்னு நான் சொன்னதுக்கே நீங்க என்னை சிறைப்படுத்தினீங்க 5 மாசம். என்னை ஒரு வன்முறையாளனா காட்டுனீங்க. அப்ப 60 ஆண்டுகளா என்னை அடிக்கிறவனை நீங்க என்னவா காட்டுவீங்க? நான் இதுவரை அடிப்பேன்னு சொல்லிருக்கணும். அடிக்க எவ்வளவு நேரமாகும் நினைக்கிறீங்க? நாளைக்கு அடிக்கலாம், நாளை மறுநாள் கூட எப்ப வேணாலும் அடிக்கலாம். நாங்க அந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களை போல ஜனநாயக பிள்ளைகள் இந்த நாட்டுல யாருமே இல்லை. அப்ப அந்த அடிப்படை நீங்க தாக்கணும்னு இல்ல, தடுத்து திருப்பி அனுப்பணும். அந்த செய்தி நீங்க இவ்வளவு தூரம் விவாதிக்க வேண்டிய அளவுக்கு வருது இல்ல, அதான் உணரணும்ல. ஏன் அந்த நிலத்தில் விடுதலைக்காக போராடி எமது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு கூட சிங்கள மக்கள் மீது
நாங்கள் தாக்குதலே நடத்தினது இல்லையே. நீங்க எங்கள் பள்ளிக்கூடத்து மேல கொண்டு வீசினீங்க, செஞ்சோலை மீது, எங்கள் ஊடகத்தின் மீது கொண்டு வீசினீங்க, மருத்துவமனை மீது கொண்டு வீசினீங்க, எங்க வீடுகளை குண்டு வீசி அழிச்சிங்க. நாங்க அதுக்கு பதிலுங்கிற பேர்ல எங்ககிட்டே விமானம் இருந்தது, பறந்து போய் நாங்க உங்க பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு மருத்துவமனையில நாங்க தாக்குதல் நடத்திருக்கலாமே, செய்யல. அதனால அதுவல்ல நோக்கம். அவருடைய நோக்கம் என் இனத்தை அழித்து ஒழிக்கிற சிங்கள ராணுவம் தான் என் எதிரிய ஒழிய அந்த சிங்கள மக்கள் அல்ல. பிறங்கையில விலங்கு போட்டிருந்தது எனக்கு செஞ்ச ஒரே ஒரு சலுகை, ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்குன்னு முன்னாடி எடுத்து விலங்க போட்டார். எனது பேச்சுக்கே உரிமை தராத நீ எனக்கான விடுதலை எப்படி பெற்று தர போறான்னு காலம் கடந்து கடைசியா நாதியற்ற பையன் மகன் நான். லட்சக்கணக்கான பிணங்களுக்கு இடையில பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் கருக்கொண்டதே என் இன மக்கள் சிந்திய கண்ணீரிலேயே. 2016 புதிய அரசியல் வரலாறு படைப்போம் அப்படின்னு சொல்றீங்களே, சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் சொல்றீங்களா? ஆமா, 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை நாங்க வைக்கிறோம். இப்ப ஊழலற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு மக்களாட்சியை நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு. எங்களுடைய கனவு இந்த ஆட்சி மாற்றம் இல்லை. இங்க வந்து கலைஞர் கருணாநிதியை விட்டு அம்மையார் ஜெயலலிதா ஆள் மாறுகிறதை ஒழிய ஆட்சி மாறதே இல்லை. அதே நிலையில தான் போய்கொண்டிருக்குது. இப்ப நாங்க எதிர்பார்ப்பது அமைப்பு மாற்றம், ஒரு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியை நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுங்கிற போது எங்களுக்கு நீண்ட கால வேலை திட்டம் இருக்குது. இப்ப வந்து கருத்தியல் பரப்புரையை இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளா விதைக்கிறோம். இதை வந்து நாங்க 16ல நாங்க மக்கள்கிட்ட போய் நிற்போம். மக்கள் எம் மீது எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு நாங்க பார்ப்போம். பிறகு அதுல இருந்து 20 நோக்கி 21 நோக்கி விரைவோம். அப்ப 16 லட்சியம் 20 நிச்சயம்ங்கிற நோக்கத்துல நாங்க விரைவோம். உங்களுடைய 2016 இருந்து தொடங்கக்கூடிய தேர்தல் பாதையில இவர்களோட எந்த காலத்திலயும் நீங்க இணைய மாட்டீங்க, சேர்ந்து வேலை செய்ய மாட்டீங்கன்னு புரிந்து கொள்ளலாமா? புரிந்து கொள்ளாமல்ல, அதுதான் நிலைப்பாடு. அப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னா என்னைய யாரும் சட்டமன்றத்துக்கு போகலன்னு சட்டை பிடிச்சு அடிக்கல. நான் வந்து ஒரு நாதியற்ற மகன். நான் நம்பி நின்ன தலைமைகள் எல்லாம் சாதிய தலைமைகள், மத தலைமைகளாக போயிட்டது. இந்த திராவிட அரசியல் கட்சிகளின் தலைமைகள் வந்து இந்த கட்சிகளின் ஆட்சிகளின் இந்த கட்சிகள் இந்த ஆட்சிகள் காலங்களில் தான் நாங்கள் இத்தனை உரிமை இழந்து, உணர்வை இழந்து, உடைமைகள் இழந்து, உயிரையும் இழக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிறத சத்திய சான்று. இப்ப இந்த நிலையில் நான் எனக்கு வந்து ஒரு தளம் அமைச்சு கொடுக்க என் முன்னோர்கள் தவறிட்டாங்க. வந்த எனது முன்னோர்கள் அவர்கள்லாம் இந்த தேர்தல் பாதையை திருடர் பாதை என்று, இந்த அரசியல் ஆகாது என்று அதை ஒரு கருத்தரங்களுக்குள்ளேயும் கவியரங்களையும் கட்டுரைகளையுமே இந்த தளத்தை நிறுத்திட்டாங்க. இப்ப இதுல இருந்து நாங்க வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல ஒரு எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்க இந்த ஒரு மாற்று அரசியலை விரிச்சு வைக்கிறோம். இதை வந்து இது ஒரு பெருங்கனவு, ஒரு புனித நோக்கத்துக்கான பெருங்கனவு. பயணிச்சு போறோம். சாத்தியப்படலை அப்படின்னா இதை இன்னொரு தலைமுறைக்கு நாங்க கையளிப்போம். அதற்கான களத்தை தயார் செய்வோம். இப்ப நான் நிக்கிறது யார்கிட்ட போறது அப்படிங்கறது தவிப்பில்லாத இன்னொரு தலைமுறைக்கான ஒரு அரசியலின் தொடக்கமாவது இது இருக்கும். ஆனா நிச்சயமா நீங்க இன்னும் 5 ஆண்டுகளில் 16ல இருந்து நாங்க எங்களுடைய தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இந்த மண்ணில நிகழும். இது ஒரு ஆவண பதிவு தானே. நிச்சயமா அது நடக்குதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். நான் இப்ப கேட்கிறேன், எந்த காலத்திலையும் இந்த தேசிய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த திராவிட அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுகவோடு எங்களுக்கு எந்த காலத்திலும் தேர்தல் உடன்பாடோ அதோட கூட்டணியோ இல்லை. டாம் ஹாங்க்ஸ் நடித்த டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து அவருடைய நாட்டில இருந்து கிளம்பி நியூயார்க் வந்து சேரும் போது அவருடைய நாட்டில் இருக்கிற அரசாங்கம் கவிழ்ந்து போகும். அவருக்கான பாஸ்போர்ட் வந்து ரத்து ஆயிடுது. அதனால அவரை வந்து வெளியில விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் டெர்மினல்லையே இருந்து கஷ்டப்படுற ஒரு படம். டெர்மினலுக்குள்ளேயே படம் முடிஞ்சு போகுது. பல இடங்களுக்கு நீங்க போய் டெர்மினலை தாண்டி உள்ள போக முடியாத சூழல் ஏன் வருது? அது இங்க இருக்கிற இந்திய அரசு மத்தியில் ஆள்ற காங்கிரஸ் அரசு கொடுக்கிற நெருக்கடியா தான் இருக்க முடியும். ஏன்னா கனடாவில் என்னை வந்து கைது செஞ்சு கைவிலங்கு போடுற அந்த அதிகாரி நீ இந்தியாவுக்குள்ள இருந்துட்டு இந்தியா விமர்சிச்சு பேசுறான்னு தான் சொன்னாரு. என்னை வந்து இன்று போல் விசாரிக்கணும் பல பேர் சுற்றி இருந்து விசாரிப்பாங்க. ஒரு சீக்கிரம் தான் இருந்தாரு. அவர் 250 கேள்விகளை எழுதி வந்தாரு. அவர் பிறங்கையில விலங்கு போட்டிருந்ததை எனக்கு செஞ்ச ஒரே ஒரு சலுகை, அவர் ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்குன்னு முன்னாடி எடுத்து விலங்க போட்டாரு. அவர் கேட்ட கேள்விகள்ல ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நானும் எங்க அண்ணனும் பிரபாகரன் இருக்கிற படத்தை பற்றி இவர் யாருன்னு கேட்டாரு. அப்ப இவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு அவரே பார்த்தாரு. அவர் எனக்கு மட்டும் இல்ல, இங்க தமிழரா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அண்ணன். என்னுடைய கட்சியில் இருக்கிற இது சிம்பிள் ஆஃப் எல்டிடினாரு, இல்லது என்னுடைய பாட்டன் கொடி, என் பரம்பரை கொடின்னு அவர் அதுலயே நின்று விதாச்சிட்டே இருந்தாரு. கடைசிக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலையை நீ நியாயப்படுத்துறியா அப்படின்னு கேட்டாரு.
நான் ராஜீவ்காந்தி கொலையை நியாயப்படுத்தலாம். நான் ராஜீவ்காந்தி அவர்கள் ஈழத்திற்கு எனது இலங்கைக்கு அமைதிப்படையை அனுப்புனது நான் தவறுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு. அது தவறுன்னு நீ உறுதியா இருந்தா இப்ப இந்த கொலை நியாயம்னு ஆயிடுது இல்ல. அப்படியே தர்க்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எஸ்ஆர்னோ இப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்ப எனக்கு வழி தெரியாம நீங்க இந்திரா காந்தி கொலையை நியாயப்படுத்துறீங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா அப்புறம் தான் அவர் வேற கேள்விக்கு போறாரு. இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன், இந்த நிகழ்வுல தலைவர் பிறந்த நாள்ல மட்டுமாவது பேசிட்டு நான் போயிடுறேன்னு கெஞ்சிறேன். அவர் அந்த அதிகாரி சம்மதிக்கிறார். ஆனா வெளியில போய் ஒருத்தர் பேசிட்டு வர்றாரு. அது எங்க இருந்து பேசிட்டு வர்றாருன்னா என்னை உடனடியா திருப்பி அனுப்பி சொல்லி செய்தி வருது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. அமெரிக்காவிலுமே என்னைய திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் கேட்டேன், என்னைய பேசுறதுக்கே அனுமதிக்காத, எனது பேச்சுக்கே உரிமை தராத நீ எனக்கான விடுதலை எப்படி பெற்று தர போறான்னு அந்த அதிகாரி என்ன கேட்கிறார்? நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்னன்னு கேட்கிறார். என்னை அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்புறதுக்கும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கேட்கறதுக்கும் என்ன இருக்குது? அப்ப இந்த கொள்கையை சொன்னா நீங்க என் கட்சியில சேர்றீங்களான்னு நான் கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டு எதிர்காலத்துல இன் ஃபியூச்சர் இந்த கட்சியை வச்சு நீ இலங்கையோட சண்டை போடுவியா? நான் இலங்கையோட சண்டை போடுறதுக்கு நீ இப்ப திருப்பி அனுப்புறதுக்கு என்ன காரணம் இருக்குது? நீ அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டு சீக்கிரம் நீ அனுப்பிடு. அவர் திருப்பி இந்த கேள்வியின் ஓட்டத்துல 3 இடத்துல கேட்கிறாரு, ஓ நாட்டுக்கு உன்னை திருப்பி அனுப்புனா உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா? அவர் என்னை கூப்பிட்டதே ஹலோ பாஸ் அப்படிதான் கூப்பிட்டாருன்னா அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க கற்பனை செஞ்சுக்கணும். என்னை 3 தடவை கேட்கிறாரு, ஏன் நாட்டுக்குள்ள போறதுல எனக்கு என்ன ஆபத்து இருக்குது? அப்படியே தலையாட்டிட்டு சரி அப்படியே பேசிட்டு வர்றாரு. திருப்பி இல்ல உன் நாட்டுக்குள்ள உன்னை அனுப்புனா உன் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குமா? இதை 3 தடவை கேட்டு நல்லா யோசிச்சுக்க. ஒன்னும் கேட்டு போகல. நீ அப்படி இருக்கும்னு நீ சொன்னீங்கன்னா நான் பதிவு அனுப்புவேன். நீ இங்கே அமெரிக்க குடியுரிமை வாங்கி இங்கே இருக்கலாம். ஆனால் நீ அமெரிக்காக்குள்ள போற வரைக்கும் நீ எங்களுடைய பாதுகாப்புல தான் இருக்கணும். அது 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். ஆனா நீ இந்த நல்லா முடிவு எடுத்துக்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்றாரு. இல்ல நான் என் நாட்டுக்கே போறேன் அப்படின்னு நான் வந்தேன். இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த நிலத்தில் நம்ம வலிமையா அந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கிறதா இருக்கலாம். இன்னொன்னு எங்க அண்ணன் நானும் அந்த படங்கள் எல்லாம் தளத்தில் வந்ததா இருக்கலாம். இறுதியா இந்த 16ஆம் தேதி சூசையண்ணனுடைய குரல் வரும்போது சீமான்ட்ட சொல்லு தொடர்ச்சியா அவரை முன்னெடுக்க சொல்லு, அவர் தான் நம்பி விட்டுட்டு போறோம்ங்கிற அந்த குரல் ஒளி சர்வதேச முழுக்க தளங்கள்ல பரவனதா இருக்கலாம். இப்ப மீள் கட்டமைப்பை விடுதலை புலிகள் இவனை வச்சுதான் செய்யறாங்கிறது கருத்து உருவாக்கத்தை இந்த இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை எல்லாம் பரப்பி வச்சது காரணமா இருக்கலாம். தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அவங்கள தமிழ்நாட்டின் சிவசேனைன்னு சொல்லலாமா? வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், இது என் இனத்தின் பெருமை. ஆனால் இனி எம் சொந்தவரை மட்டுமே இனி ஆள வைப்போம், அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமைன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஆளாளுக்கு ஒரு லட்டு உருட்டி உங்க வீட்டுக்கு கொண்டு வருவீங்க, ஏன் லட்டை எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் ஒரு சவள புள்ள ஏமாளி பிள்ளைங்கிறதுனால தானே. உங்களுடைய முழக்கங்கள் உணர்ச்சிகரமான முழக்கங்களாக இருக்கு. சரி, நான் என்ன சன்ன குரல்ல பேசுறேன், தாழ்த்தி பேசவா? உங்களுடைய கருத்து தமிழர்கள் உணர்ச்சியே பெறக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்னதான் செய்யறது சொல்லுங்க. உங்களுடைய முழக்கங்கள் எளிதில் மக்களை போய் சேர்ந்த, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சேரத்தான் செய்யணும். நீங்க சேர்ந்துட கூடாதுன்னு தானே இத்தனை நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நாங்க சேர்த்துடவே கூடாது, நாங்க எழுந்துடவே கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி? உங்களை போலவே தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல அமைப்புகள் அரசியல் களத்துல இருக்கு. சரி, இருக்கு. அவர்களோட நீங்க சேர்ந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பு என்ன? வாய்ப்பு இருக்குது. இப்ப எங்க அண்ணன் தியாக அவர்களோ இல்ல எங்க ஐயா மணியரசன் அவர்களோ அவர்களும் தேர்தல் பாதையை நிராகரிக்கிறாங்க. எனக்கு அதை விட்டு அவர் வழியே இல்லை. இப்ப அவர்கள்கிட்ட நம்ம என்ன எழுப்புறோம்னா, இப்ப தொடர்ச்சியா போராடுறாங்க. கூடங்குளத்துக்கோ அல்லது இப்ப எல்லா உரிமைகளுக்காம அவங்க போராடுறாங்க. ஆனா பார்க்கும்போது அவங்க என்னன்னா யார்கிட்ட போராடுறாங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த அரசு, தேர்தல் அமைப்பு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட இந்த அரசு எந்திரங்களிடத்தான், இந்த அரசு கிட்ட தான் போராடுறாங்க. அப்படிங்கும்போது அப்ப கடவுளே இல்லைன்னு சொல்ற நீங்க உங்க வரங்க எந்த அடிப்படையில் வரம் கேட்கிறீங்க? அந்த மாதிரிதான் ஆயிருது. அப்ப இந்த அமைப்பு முறையிலே நம்பிக்கையற்ற நீங்க எப்படி போராடுறீங்க? அது தவறு. அதனாலதான் நாம இப்ப என்ன சொல்றாங்க, போரை கலைஞர் நினைச்சிருந்தா நிப்பாட்டிருக்கலாம்ங்கிறாங்க. அப்ப நிப்பாற்ற வலிமை இருக்குது. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், 3 பேர் பேரறிவாளன், முருகன், சாந்தன், 3 பேரையும் தூக்குல போடணும் என் தம்பிமார்களை மத்திய அரசு சொல்லுது. ஆனா மாநில அரசு இல்ல போடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்குது. இப்ப உயிரை கொல்வதற்கும் உயிரை காப்பாற்றுவதற்குமான வலிமையை பெற்ற இந்த அரசுகளை கைப்பற்றாம, இந்த அதிகாரத்தை கைப்பற்றாம எளிய மக்கள் நம்ம என்ன செய்ய முடியும்?
அப்ப அதை நோக்கி நாம விரைகிறோம். ஆனால் நம்ம நீங்க சொல்ற இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த அமைப்புகள் நீங்க இவங்க 2 பேரையும் தான் சொல்றீங்க, இருக்கிறதே இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் நாங்கள் வந்து இந்த தேர்தல் பாதையை தேர்வு செய்தல எங்களோட இருந்து முரண்படுறாங்க. நீங்க அவங்க தியாகு மணியரசன் 2 பேரை தாண்டி இப்ப இந்திய தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை, திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, தேவையில்லை கூட்டணி இல்லைன்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு பாட்டாளி மக்கள் கட்சியா? தேசிய கட்சிகளோட உறவு இல்லை, திராவிட கட்சிகளோட உறவு இல்லை அப்படிங்கிற அது வந்து இப்ப நாங்க வந்து கறந்த பாலா இருக்கிறோம். இப்ப எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும், பாமக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் சேர்ந்து கூட்டணி வச்சு அது வென்று பதவியை பெற்று அது ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சிருக்குது. இப்ப அந்த இனிமேல் பேசுவது வந்து மக்களுக்கு எவ்வளவு நம்பகத்தன்மையா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்ப கூட அவங்க திமுகவோடும் காங்கிரஸோடும் கூட்டணி வச்சு 3 சட்டமன்ற உறுப்பினரை வச்சிருக்காங்க. இப்ப நான் இனிமே தேசிய கட்சி திராவிட கட்சியோட கூட்டணி இல்லைன்னா அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலக சொல்லிட்டு மறுபடியும் பேசுனா அது ஒரு சரி ஒரு உண்மையும் நேர்மைத்தன்மையும் இருக்கிறதா இருக்கும். ஆனா இதனால என்ன ஆயிருதுன்னா இது இப்ப ஒரு சந்தர்ப்பவாதமா படும் இல்லையா? அதனாலதான் நாங்க அதை வந்து ஒரு கருத்து சொல்லவோ அதுல சொல்லவோ நான் விரும்பல. அங்கேயும் நீங்க ஒரு தூய்மைவாதத்தை தான் முன்வைக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் கறந்த பால், மற்ற எல்லாம் திரிந்த பால் அப்படின்னா நாங்க வந்து இப்ப நான் வந்து தேர்தலை சந்திக்கல, பதவியே பெறல, மக்களுக்கு எதிராக நான் சுரண்டிட்டேன், ஊழல் செஞ்சுட்டேன், அங்க பண்ணிட்டேன் இல்ல. நாங்க இன்னும் இப்ப நாங்க வந்து மக்களுக்காக உழைச்சு கொண்டு இருக்கிறோம், மக்கள்கிட்ட இருந்து எதையும் பெற்று எதையும் நாங்க இது பண்ணவே இல்லை. அதனால நம்ம அந்த அடிப்படையில சொல்றேன். இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கட்சிகளும் சட்டமன்றத்துக்கு போயிருக்குது, பாராளுமன்றத்துக்கு போயிருக்குது. தேர்தல் கட்சியாக அரசியல் கட்சியாக வந்திருக்கிற கட்சியில நாங்க மட்டும்தான் இதை சந்திக்காம இருக்கிறோம். அந்த அடிப்படையில சொல்றேன். தமிழ்நாட்டுல தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களை வந்து தமிழ்நாட்டின் சிவசேனைன்னு சொல்லலாமா? ஏன் அப்படி சொல்லணும்? தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு நான் சொல்றதுல நீங்க ஏன் அப்படி சொல்லணும்? தமிழக மக்கள் வாக்கு போட்டு யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ, தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ சொல்லி தேர்தலில் நிக்கிறேன். என்னைய மக்கள் போட்டு தேர்வு செஞ்சுட்டா நீங்க ஒன்னும் பேச மாட்டீங்க தானே? ஆமா, மக்கள் உங்களை தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம். அப்புறம் என்ன, நான் இது ஒரு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு. நான் ஒரு கொள்கை முடிவெடுத்து நிலைப்பாட வைக்கிறேன். வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம். இது எம் இனத்தின் பெருமை. ஆனால் இனி எம் சொந்தவரை மட்டுமே இனி ஆள வைப்போம். அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமைன்னு நான் கேட்கிறேன். வாழ்கிற உரிமை எவருக்கும் உண்டு. இந்த நிலத்தை ஆளுகிற உரிமை என் இனம் சார்ந்த ஒரு பிள்ளைக்கு ஒருவனுக்கு தான் உண்டு. அதுதான் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. ஏன்னா உலகம் பூரா அப்படித்தான் இருக்குது. நீங்க ஆளாளுக்கு ஒரு லட்டு உருட்டி உங்க வீட்டுக்கு கொண்டு போயிருவீங்க. ஏன் லட்டை எல்லாரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் ஒரு சவள புள்ள ஏமாளி பிள்ளைங்கிறதுனால தானே. இது எத்தனை நாளைக்கு எங்களை இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? நீங்க வந்து சிவசேனான்னு சொல்லலாம், பார்த்த அவரை போய் நீங்க ராஜ் தாக்கரே போய் நீங்க தமிழ்நாட்டின் சீமான் என்று உங்களை சொல்லலாமா அப்படின்னு போய் கேட்டுவாங்கல்ல. இது எதுக்கு? இது என்னுடைய மண்ணை நான் ஆளணும்னு நினைக்கிறத என் அம்மாவே நான் அம்மான்னு கூப்பிடணும். என் வீட்டுல நான் கட்டின வீட்டுல நான் வாழணும் அப்படிங்கறதுல ஏன் இவ்வளவு ஒரு எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு, ஒரு இது தப்பு? அது ஏன் வருது? ஏன் வருதுன்னு கேக்குறேன். ராஜ் தாக்கரேன்னு சொன்ன உடனே எனக்கு திரும்பவும் அவங்களுடைய சொல் தான் ஞாபகம் வருது. மகாராஷ்டிரா நவநிர்மான் எடுத்து கொடுத்தீங்க. மகாராஷ்டிரா நவநிர்மான் அவங்க சொல்ற சொல்லுக்கும் நீங்க சொல்ற மீட்சி, தமிழினத்தின் மீட்சின்னு சொல்றதுக்கும் புத்துயிர்ப்புன்னு சொல்றதுக்கும் ஏதேனும் வேறுபாடு இருக்கா? அந்த புத்துயிர்ப்புங்கிற சொல்லோ மீட்சிங்கிற சொல்லோ ஒரு பழம்பெருமையின் அடிப்படையில் வர்றது இல்லையா? அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்றோம், மத்தவங்க எல்லாம் செய்யறேன். அதான் உண்மை. என்னமோ நான் சொல்றதுனால நான் வந்து ரொம்ப காலம் கடந்து கடைசியா நாதியற்ற பையன் மகன். நான் லட்சக்கணக்கான பிணங்களுக்கு இடையில பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் கருக்கொண்டதே என் இன மக்கள் சிந்திய கண்ணீரிலேயே ரத்தத்திலேயே. நீங்க எங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்க இப்படி ஏன் அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்கறது ஒண்ணுதான். தமிழ்நாடு தமிழருக்கே என்று தந்தை பெரியார் முன்வைத்த முழக்கம் வச்சுட்டா தமிழ்நாடு தமிழருக்கேன்னா அதை ஆளுகிற உரிமை அயலா இருக்கேவா? இப்ப தமிழ்நாடு தமிழருக்கான அது ஆளுகிற உரிமையும் அவருக்கு தானே இருக்கணும். இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற ஒற்றை பெருமையிலேயே நாங்க மல்லாந்து படுத்தோம். வந்த மனம் எல்லாம் எச்சிக்காரி திப்பிட்டு போயிட்டேன். இப்ப எல்லாரையும் வாழ வச்சுட்டு வாடகை வீட்டுல இருக்கோம். உயர்ந்த மாளிகை கட்டி வர்த்தகம் செய்யறவன் எல்லாம் நான் அல்ல. அந்த வாசலுக்கு முன்னாடி தெருவில் போட்டு காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிறவன் தான் என் ஆளுக. அதையும் 1008 தடவை காவல்துறை வந்து எந்திரிச்சு போ விற்காதுன்னு விரட்டுது. எங்களுக்கு என்ன இருக்குது? இல்ல, தமிழகத்துல பகுத்தறிவு இயக்கத்தை வளர்த்ததுல பலர் வந்து பிறமொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. இல்ல இப்ப ஜீவானந்தம் இருக்கிறாங்க, ஐயா சிங்காரவேல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் முதிர்ந்த பகுத்தறிவாதிகளா தான் இருக்கிறாங்க. தந்தை பெரியாருடைய அதுக்கு இப்ப நாம வந்து அதுக்கு மாற்று கருத்தே சொல்லலையே. நீங்க பகுத்தறிவை கொண்டு வந்தவர்கள்ல நம்ம மாற்று கருத்தே சொல்லலையே. அதுல அவர்களை வந்து பிறமொழி பேசுபவர்கள் அப்படிங்கிறதுக்காக வேறுபடுத்தி பார்க்கிற ஒரு சிந்தனையை நீங்க உங்களுடைய பரப்புரைகள் நீங்க வேறுபடுத்தி பார்க்கல. ஆளுகிற உரிமை எனக்கு தான் உண்டு.
நான் என்ன கேட்கிறேன்னா, எனது உரிமையை நான் போராடி பெற்றுக்கொள்வேன். இப்ப நீங்க ஸ்பானிஷ் மொழியை வந்து தாய்மொழியாக கொண்ட பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும், இவர் அர்ஜென்டினா கியூபாவா இருந்தாலும், இந்த இடத்துல கியூபாவை விடுதலைக்கு போராடும் போது அந்த மண்ணின் மகன் பிடலை தலைமையேற்று அவர் தளபதியா இருந்தான் போராடினாரு. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க யாரும் வாங்க, தலைவரா இருங்க, என் மக்களுக்கு முதல்வரா என் இனம் சார்ந்த ஒருவன் தான் இருக்கணும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று விரிவான விளக்கங்களை கொடுத்ததற்காக புதிய தலைமுறை தொலைக்காட்சி உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 180042555858 அல்லது feedback@pudiyatalamurai.tv என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம்.